வசந்தபுரம் கிராமத்துல பரோட்டா கடை ஒண்ண புதுசா ஒருத்தர் ஆரம்பிச்சிருந்தாரு. அவர் பேரு சுதாகர். அவர் எப்படியாச்சும் தன்னோட கடையை டெவலப் பண்ணுன்னு ஒரு புதுவிதமான ஐடியாவை ஃபாலோ பண்ணாரு. மக்களே வாங்க வாங்க, 50 புரோட்டா சாப்பிட்டா 10,000 ரூபாய் பரிசு. மக்களே வேகமா ஓடி வாங்க, இந்த சுதாகரோட கடையில பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்குது, வேகமா வாங்க. நீ என்னப்பா சொல்ற? உன் கடையில 50 புரோட்டா சாப்பிட்டா 10,000 ரூபாய் பரிசா? அடடா, நல்லதா இருக்கே. நான் 50 புரோட்டா சாப்பிட்டு முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா? சாப்பிட்றது மட்டும் கிடையாது, நீ அப்படி மட்டும் சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கோவே 10,000 ரூபாய் கொடுத்துருவேன். அப்படி நீ சாப்பிடலன்னா அந்த புரோட்டாக்கான பில்லையும் கொடுத்துட்டு அதே காசுல 5,000 ரூபாய் மட்டும் எனக்கு கொடுத்துடணும், புரியுதா? உனக்கு 5,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். இது கூட நல்ல ஐடியாவை தான் இருக்குது. நாங்கள் 2 பேருமே போட்டியில் கலந்துக்கிறோம். நீ பரோட்டா எடுத்து வைப்பா, சீக்கிரம் சாப்பிட்டு நாங்கள் ஜெயிச்சு காட்டுற மாதிரி போட்டியில். ஏடா, நம்ம வீட்டையெல்லாம் 10-20 புரோட்டா சாப்பிடுவோம், இங்கே 50 புரோட்டா சாப்பிட மாட்டோமா என்ன? வாடா, முயற்சி பண்ணி பார்ப்போம், முயற்சி திருவினையாக்கும். அப்படி சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு டைலாக்கை போட்டு உட்காந்தாதான் மோட்டிவேஷனலாக இருக்கும். உட்காந்து சாப்பிடுங்க. அவங்க ஃபர்ஸ்ட் நல்லா புரோட்டாவை வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இருங்க இருங்க, இப்போதான் 10 புரோட்டாவே முடிச்சிருக்கிறீங்க, இன்னும் 40 புரோட்டா இருக்குது, வரிசையா எடுத்துட்டு வர இருங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மேல அவங்களால அந்த புரோட்டாக்களை சாப்பிட முடியல. அவங்க 2 பேர்னாலுமே முடிஞ்சளவு 15 புரோட்டாவாவது சாப்பிட முடியும். ஆனா அது கூட அவங்களால அங்க சாப்பிட முடியல. அப்பா போதும்பா, இதுக்கு மேல என்னால முடியாது. நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்றேன். ஐயோ சாமி, என்னால முடியாது. இதுக்கு மேல புரோட்டா சாப்பிட்டா வயிறே வீங்கி போயிடும். இந்த பணம் ஆளை விடு. அட, நம்ம யோசிச்சு உக்காந்துருக்கணும்னு நினைக்கிறேன் பிரேம்குமார். தேவையில்லாம உக்காந்து நம்மளோட காசை எழுந்துட்டோம் பத்தியா? சரி வா, வீட்டுக்கு போவோம். இதை பத்தி யோசிச்சா மனக்கவலை தான் ஆரம்பிக்கும் பார்த்துக்க. வா, போவோம். இனிமேலாச்சும் இந்த போட்டியில கலந்துக்காம இருப்போம் என்ன? இந்த கிராமத்துல இருக்கீங்களா சரியான முட்டாப்பள்ளிகளா இருக்கிறாங்க. ஒரு புரோட்டா திங்க வக்கு இல்ல, நீங்களா வந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? போகடாம வந்துட்டாங்க. இதுல மோட்டிவேஷனல் வேற போட்டுக்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிடுறாங்க. ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாரு, போங்கடா. லதாக்கா, லதாக்கா, கொஞ்சம் வெளியே வரீங்களாக்கா? லதாக்கா. அட சுரேஷ், வந்துட்டியா? நான் சொன்ன மாதிரியே மாட்டு கொட்டாயில எங்க அப்பா உட்காந்துருப்பாங்க. சாப்பாடு கொடுத்துட்டியாப்பா? பாவம், அந்த வெயில அலைய முடியாம போய் அலைஞ்சிட்டு வர. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குப்பா. நீ வா, 1 ரூபாய் உட்காந்து சாப்பிட்றியா? இல்லக்கா, பரவாயில்ல, இருக்கட்டும். உதவிக்கு எதுக்கு கைமாறெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் வேணாம். நீங்க சும்மா சாப்பிட கூப்பிடு, உரிமையோட வந்து சாப்பிடுன்னு சொன்னா கூட நான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி கைமாறு செய்யற மாதிரி செஞ்சா நான்லாம் சாப்பிட மாட்டேன்ப்பா. ஐயோ, என் தம்பியா உரிமையா கூப்பிடுறேன். எனக்காக வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகப்பா. அவனு உரிமையோட உட்காந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சான். அப்போ வரைக்கும் லதாக்கு தெரியாது அவன் ஒரு பெரிய சாப்பாட்டு ராமன்னு. அன்னைக்கு வச்சிருந்த சாப்பாடு எல்லாத்தையுமே அவன் ஒருத்தனே சாப்பிட்டான். அப்பா, இன்னும் ஒரு 5 இட்லி கொண்டு வந்து தரீங்களாமா? ரொம்ப பசிக்குது. 10 இட்லியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கோச்சிக்க மாட்டேன். போய் எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்களா? அவங்களும் மீத வச்சிருந்த எல்லா இட்லியுமே அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஏப்பா சுரேஷ், இதுக்கு மேல இட்லி இல்ல, ஊத்துறதுக்கு மாவும் இல்ல. இன்னொரு நாள் நீ வந்து சாப்பிடுப்பா. இல்ல இன்னொரு நாள் வா. சாப்பிடலாம் சொல்ல மாட்டேன் சாமி, இங்கேருந்து கிளம்பு. என் புருஷன் வந்து என்னை எப்படி திட்ட போறான்னு தெரியல. இருக்கிற எல்லா இட்லியும் உனக்கே கொடுத்துட்டேன் நான். ஐயோ, அவர் வேற வர்றாரு. இன்னைக்கு என்னை எப்படிலாம் திட்ட போறான்னு தெரியல. மொத்த சாப்பாடு இவனுக்கே போட்டு விட்டேன். என்னடியே, சாப்பாடு செஞ்சு வச்சியா? இன்னைக்கு சாப்பாடு நீங்களே சாப்பிட்டு கேட்க. வரப்பயே புரோட்டா தின்னு தோத்து போயிட்டு வந்துட்டு தெரியுமா? அதை நினைக்கும் போதெல்லாம் வருத்தமா இருக்குது. சாப்பாடுலாம் நீங்களே சாப்பிட்டுக்கோங்க, போங்க. என்னங்க, ஒரு 50 ரூபாய் தான் கொடுங்களே, மாவு பாக்கெட் வாங்குறதுக்காக. காலையில தானே மாவு ஆட்டி வச்ச, அதுவும் இல்லாம நேத்து நைட்லாம் ஆட்டின மாவுலாம் இருந்துச்சு. அதுக்குள்ள என்ன பண்ண நீ? அதை எங்க கேக்குறீங்க? ஒரு சாப்பாட்டு ராமனா சாப்பிட கூப்பிட்டது ரொம்ப தப்பா போச்சு. எல்லாத்தையும் உட்காந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படி மொத்தமே 50 இட்லி பக்கம் சாப்பிட்டுருப்போம் தெரியுமா? உண்மையதான் சொல்றியா? 50 இட்லி பக்கம் சாப்பிட்டானா? அட, அந்த சுரேஷ் போயிலாது. அப்போ இப்போவே அவட பாக்குறேன். என்ன, போனவங்களாம் திருப்பி வந்திருக்கிறீங்க? ஏன்னா திரும்பி விளையாடணுமா இல்ல திரும்பி தோக்கணுமா? 5,000 ரூபாய் எனக்கு கொடுக்க போறீங்களாக்கோ? சொல்லுங்க சொல்லுங்க. இந்த முறை நாங்க விளையாடுற மாதிரி இல்ல. இதோ நிக்கிறானே சுரேஷ், சாப்பாட்டு ராமே, இவன் தான் விளையாட போறா. இவன் மட்டும் உனக்கு சாப்பிட்டு கொடுத்துட்டானா அந்த காசை நீ எங்களுக்கு கொடுத்துடணும். சுரேஷ் ஒத்துக்கிட்டு தான் வந்திருக்கிறான், பாத்துக்கோ. இவனா? இவனே ஒல்லியா இருக்கிறான். இவன் என்னத்தை சாப்பிட போறான்? லூசுகளா என்னமா பண்ணுங்க, எனக்கு லாபம் வந்தா சரி. எப்போ உட்காந்து சாப்பிடு. சுரேஷும் உட்காந்து எல்லா புரோட்டாக்களையும் சாப்பிட ஆரம்பிச்சான். கிட்டத்தட்ட ஒரு 25 புரோட்டாக்களை சாப்பிட்டான். புரோட்டால தீந்துருச்சுப்பா, பொறு, கொஞ்சம் உட்காந்துரு, நான் போட்டு தரேன். ஐயோ, இந்த சாப்பாட்டு ராமே சாப்பிட்டுருவான் போல இருக்கே. பேசாம நம்ம வேலையை காட்ட வேண்டியதான். இல்லைன்னா இந்த பையன் தின்னுபிட்டு காசை வாங்கிட்டு போனாலும் போயிடுவான். சுரேஷும் அந்த புரோட்டாக்கள்ல சாப்பிட ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரத்திலே சுரேஷ்க்கு அதுல ஒண்ணு தென்பட்டுச்சு. அதனால எந்திரிச்சான்.
என்னது இது? இந்த புரோட்டால வேகவே இல்ல சுத்தமா. இந்த புரோட்டாவை கொஞ்சம் பிரிச்சு பாருங்க. பூரா உள்ள மாவு மாவா இருக்கு. வெளியே மட்டும் வேக்காடு வேக வச்சு கொடுத்துருக்கான் அந்த ஆளு. இதை நீங்களே கொஞ்சம் பாருங்க. இல்ல இல்ல, நான் சரியா தான் வேக வச்சிருக்கிறேப்பா. நீ தேவையில்லாம பேசாத. உன்னால சாப்பிட முடியலன்னா சொல்லிட்டு போ. அதை விட்டுட்டு இப்படி என் மேல குத்த சொல்லாத. நீங்களே பாருங்க, நம்பலனா இந்த புரோட்டாக்குள்ள ஃபுல்லா வேகாம இருக்குது. இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டோம்னா சீக்கிரமே வயிறு நம்பி போயிரும். வயிறுக்கும் உடல் உபாதை ஏற்படுத்திரும் பார்த்துருக்கங்க. இந்த ஆளு எப்படி சதி பண்றா பாத்தீங்களா? ஏய், பயங்கரமான ஆள் இருக்கிற. இப்படி சதி பண்ணி தான் எங்களை தோக்கடிச்சியாக்கு நீ. நல்ல வேளை உன் சதியை அவன் கண்டுபிடிச்சிட்டான். எனக்கு தெரியாது. இப்ப நீ ஒழுங்கா என்ன பண்ற தெரியுமா? ஒன்று, இந்த புரோட்டாவெல்லாம் புதுசாக போட்டி கொடு அவனுக்கு. அப்படி இல்லையா இந்த போட்டியில் இவன் தான் ஜெயிச்சான்னு காசை கொடுத்து அனுப்பு. அவ்வளவுதான் பார்த்துக்கோ. இல்லை நான் காசையே கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். இவன் எப்படி சாப்பிட்ருவான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இதான் அப்படி காசு. நான் தோத்ததா ஒத்துக்கிறேன். கிளம்புங்க முதங்கிறது. அந்த சாப்பாட்டு ராம அந்த கடை ஓனரோட சதியை கண்டுபிடிச்சான். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.